ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பொதுவாகவே ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலிங்க, மூட்டு வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ரொம்ப நாளாக இந்த ஆர்த்ரைட்டிஸை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க, மூட்டு வலியோடைய போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இது என்ன ஆகுனா நம்மளுடைய போன் ஸ்ட்ரக்சரே இது மாற்றுது. ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குங்க. நம்ம உடலில் கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மினரல். போன் வந்து நல்ல நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது தான் ஜாயிண்ட் பெயின் நமக்கு சிவியராக இருக்குது. மூட்டுக்களில் வலி ஏற்படுது. வலியோடு மட்டும் இல்லை, மூட்டு 2 எலும்பும் நமக்கு தேய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நடக்கும்போதோ மாடிப்படி ஏறும்போதோ மூட்டுலேருந்து எனக்கு கழுக்கு கழுக்குன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா மூட்டுக்கள் அதிகமான வீக்கம் ஏற்பட்டு காலோட ஷேப்பே உங்களுக்கு மாறின மாதிரி ஆகிடுங்க. அதாவது லேட்ரல் சைடில் பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு நீ ஜாயிண்ட்டை பெண்ட் ஆகி மீடியல் சைடு, அதாவது உள்பக்கமாக தள்ளி இருக்கிற மாதிரி. அப்போ காலோட ஷேப்பே உங்களுக்கு மாறி இருக்கும். அப்போ அவங்க நடக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஆடி ஆடி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வலி சிவியராக இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இளம் வயதில் அதிகமான வேலை செஞ்சவங்களாம் இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளோ இல்லை அவங்களுடைய ஜாப் நேச்சரே ரொம்ப வந்து ஹெவி ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். ரொம்ப தூரம் நடக்கிறது, ரொம்ப நேரம் நிற்கிறது, இந்த மாதிரி வேலைகள் கடுமையாக செய்து ஒரு 50, 55, 60 வயதுக்குள்ளே போகும்போதே மூட்டுக்களில் ரொம்ப தேய்மானம் ஏற்பட்டு வீக்கம், அதாவது நல்ல இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். ஸோ அப்போது ஜாயிண்டில் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் நமக்கு தேய்மானம் ஏற்படுறத பார்க்குறோம். ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலோ இல்லை ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும்பொழுதோ என்ன மாதிரியான உணவுகள் ரொம்ப முக்கியன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இவ்வளோ நாள் தான் அதிகமாக ஒர்க் பண்ணி நம்ம கேர் பண்ணிக்காமல் இருந்துட்டோம். இவ்வளோ நமக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும், சிம்பிளாக இதற்கான ஒரு எஃபெக்டிவான ஒரு தைலம் என்னன்றதை நம்ம பார்க்கலாங்க. ஸோ உணவு அப்படின்னு சொல்லும்போது கால்சியம் முக்கியமாக இந்த வாதத்தை போக்கக்கூடிய உணவாக இருக்கணும். வாதத்தை போக்கக்கூடிய உணவுனா இந்த கிழங்கு வகைகளை முதல்ல தவிர்த்துக்கோங்க. நல்லா புளி சேர்த்து நல்லா சுண்டை வச்சு நம்ம குழம்பு வகைகள்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. நிறைய பேர் செய்கிறது, என்னங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் சமையல் கேட்டால் புளிக்குழம்புங்க அப்படின்னு சொல்வீங்க. அந்த புளி அதிகமாக சாப்பிட சாப்பிட உங்களுக்கு மூட்டுக்களில் வலி அதிகமாகும். ரத்தத்தில் டாக்ஸின்ஸ் அதிகமாக சேர்ந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் மூட்டு வலிக்கு இந்தந்த உணவுகளை கட்டாயம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதிகமான கிழங்கு வகைகள், புளி நிறைய சேர்த்து சாப்பிட்றது, உப்பு சுவை அதிகமாக சாப்பிட்றது, இனிப்புகள் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு 10-15 நிமிடங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளமும் இருக்குங்க. காலில் வந்து அந்த வெயின்ஸ் ரொம்ப பல்ஜாக இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு சுகர் அதிகமாக இருந்ததுன்னா பெயின் சிவியராக இருக்கும், மூட்டு வலி அதிகமாக இருக்கும். வெயின்ஸ், அதாவது அந்த சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா, ரத்த நாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த வெயின்ஸில் அதிகமாக பல்ஜ் ஆகி ஒரு சிலருக்கு அல்சர் ஃபார்மேஷன் வந்துடும். நீங்கள் ஒரு வேளை சுகர் இருந்துச்சுன்னா, வெயின்ஸ் அல்சர் வந்துச்சுன்னா நமக்கு சரியாக க்யூர் ஆகாமல் ரொம்ப நாள் அது நமக்கு ஒரு வலியாக மாறுது. ஸோ இந்த மாதிரி மூட்டுக்கள் அதிகமாக வலி இருந்ததுன்னா எடுக்கக்கூடிய உணவுகள் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டயட்டாக இருக்கணும். எந்த மாதிரி டயட்னா, சிறுதானிய உணவுகள், நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள், கீரை வகைகள் நிறைய சாப்பிடணுங்க. அதே மாதிரி காய்கறி வகைகள். மூட்டு வலிக்கு சிறந்த கீரையும் காய்கறிகளும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரை வகைகள் வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்சது தான். நமக்கு முடக்கருத்தான் கீரை ரொம்ப சிறந்தது, முருங்கை கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த பேர்லேயே இருக்குது பாருங்களேன், முடக்கருத்தான். நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த முடக்கு வாதத்தை போக்கக்கூடியது, அந்த மூட்டு வீக்கத்தை போக்கக்கூடியது முடக்கருத்தான். அடுத்ததாக முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. முருங்கைக்கீரை, முடக்கருத்தான், அதில் முக்கியமாக இந்த புளிச்சக்கீரை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் நல்ல புளிப்பாக இருக்கும், ஆனால் லைட்டாக அதில் வந்து ஒரு பிசுபிசுப்பு, ஒரு கொழக்கொழப்பு தன்மை தெரியுங்க. அதுதான் நம்ம மூட்டுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த கீரை உங்களுக்கு கிடைச்சாலும் மாதம் 1 அல்லது 2 முறை நீங்கள் பயன்படுத்துங்க. அதிகமான இரும்புச்சத்து இதில் இருக்குது, கால்சியமும் இதில் நிறைஞ்சிருக்கு. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகள் இந்த வாத நோய்களை குறைக்க நமக்கு பயன்படுது. அதுலேயுமே இந்த பிரண்டை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ வாத நோய்களையோ இல்லை மூட்டு வலிகளையோ நம்மளுக்கு சரி செய்கிறதுக்கு பிரண்டை பயன்படுதுங்க.
ஸோ பிரண்டையே நம்ம துவையலாக செய்து சாப்பிட்லாம், இல்லை நம்ம சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். இந்த பிரண்டையில் செய்யக்கூடிய ஒரு தைல வகை இருக்குது, ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு நாட்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் வாதத்தை போக்கக்கூடிய முக்கியமான ஒரு தைலங்க. இதை எப்படி செய்யணுன்றதும் நான் சொல்கிறேன். இந்த பிரண்டை ஒரு 2-3 கைப்பிடி அளவு எடுத்து நல்லா உரலில் இடித்து பஞ்சு மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இதனோட நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் மற்ற மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுலேயும் முடக்கருத்தான் கீரை நமக்கு பயன்படுது. முடக்கருத்தான் அந்த கொடியோடையே எடுத்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு இருந்தாலே போதும். பிரண்டை இடித்து எடுத்தது ஒரு 200 கிராம். முடக்கருத்தான் கீரை இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 100 கிராம் அளவுக்கு தேவை. அப்புறம் 50 கிராம் அளவுக்கு பூண்டுங்க. பூண்டும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே எருக்கு இலைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எருக்கு இலைகளும் ஒரு 5-6 எருக்கு இலைகளை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம் கிராம்பு நமக்கு தேவைப்படும். ஸோ இது அனைத்துமே ஒன்றாக சேர்த்து 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க. ஸோ இதை கொதிக்க வைக்கும்போது இந்த மூலிகைகளோட சாறு எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கி நமக்கு தைலமாக கிடைக்கும். ஸோ இதை வடிகட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கெட்டியாக இருக்கக்கூடிய பூங்கற்பூரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை இந்த தைலத்தில் போட்டு மூடி வச்சிடணும். இந்த தைலம் நீங்கள் தினம்தோறும் கை கால் வலி இருக்குது, இல்லை மசில்ஸ் கிராம்ஸ் வருதுங்க, நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்போம், மசில் கிராம்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மசில் கிராம்ஸ் வரவங்களா இருந்தாலும், வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கும், முக்கியமாக மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தமான வலிகள், மூட்டுக்குள்ளே ரொம்ப வலி இருக்குது, கை தூக்கவே முடியலங்க, ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கோ, இல்லை எல்போ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்போ ஜாயிண்ட்டில் அது வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கும், நமக்கு டென்னிஸ் எல்போ மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்குமே நம்ம இந்த மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய வாதம் சம்மந்தப்பட்ட வலிகளுக்கு இந்த தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக இதை பயன்படுத்திட்டு வரலாம். இந்த தைலம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லேசாக, ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் இந்த தைலத்தை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ லேசாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கணுங்க. வெந்நீர் ஒட்டடம் கொடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு 10-15 நாட்கள்லேயே நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். எனக்கு இவ்வளோ நாளாக இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இது முற்றிலுமாக குணமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வலிகளை நம்ம நல்ல ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வலி இல்லாமல், சிரமம் இல்லாமல் நடக்கிறதுக்கு, இந்த வலிகளையும் வீக்கத்தையும் குறைப்பதற்கு உங்களுக்கு சித்த மருந்துகள் நல்லாவே உதவி செய்யுங்க. இதை தாண்டி பேசிக்காக பூனைக்காளி, அஸ்வகந்தா, திரிகடுகம், இதெல்லாம் சேர்ந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் வலிகள் உங்களுக்கு நல்லாவே குறையும். ஸோ மூட்டு வலியோ வீக்கமோ இருந்தால் உணவு முறை ரொம்ப முக்கியம். இந்த தைலமும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.